விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். என்ன காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவது தொடர்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்று கட்சியின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. கூட்டத்தில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, தமிழ்மகன் ஹுசேன் உள்ளிட்ட ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் தலைமையில இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. ஆலோசனையின் இறுதியில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேட்பாளர்களை அறிவிக்கும் என எதிர்பார்ப்பதில்லை. யாரும் எதிர்பார்க்காத சூழலாக தற்போது நடந்து வரும் தமிழக அரசினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை மேற்கோள் காட்டி அதிமுக இந்த விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறது என்கிற அறிக்கையை அதிகாரப்பூர்வ அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலும் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில கடந்த காலங்களில் திமுகவினர் அதிகாரத்தில், அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான இடைத்தேர்தலில் அவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி செய்து இந்த இடைத்தேர்தலை சந்தித்தனர், அதன் மூலம் அவர்கள் அடைந்த வெற்றி உள்ளிட்டவற்றை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த இப்போது சற்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அவர்கள் முழு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து ஏற்கனவே தான் தெரிவித்திருப்பதாகவும், கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது 2009 அதே போல 2006 உள்ளிட்ட பல்வேறு வருடங்கள்ல அதிமுகவினர் செய்த இடைத்தேர்தலில் செய்த பல்வேறு தில்லுமுள்ளு விஷயங்களால் பல்வேறு தேர்தல் புறக்கணிப்பு முடிவை ஏற்கனவே நமது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்திருக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல தொடர்ந்து இடைத்தேர்தலில் மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அவர்கள் பல்வேறு துஷ்பிரயோகங்களை செய்து வருகிறார் எனவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாகத்திறனற்ற அதிமுக ஆட்சியில் இந்த விக்கிரவாண்டி நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்கிற மிக துல்லியமான ஒரு செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் புறக்கணிப்பிற்கான அதிமுகவினர் கூறும் காரணம் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெறும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு என இதன் மூலம் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேசலாம் சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.